அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் ஒரு பிளானை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு பிளானை சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு அந்த பிளானை வந்து ஒரு ஃபோனில் சொல்கிறோம். அப்போ ஈஸியாக புரியணும். ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் சொல்லும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, முதல்ல கேட்குற என்ன மாதிரியான பிளான், அதுக்கப்புறம் தான் பிடிஎஃப் பற்றி கேட்பாங்க. அப்போ நீங்கள் பிளானை வந்து ஃபோனில் சொல்கிற போதே கஸ்டமருக்கோ அல்லது உங்களுடைய டீம் லீடருக்கோ புரியலைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஐடி ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டெவலப்பர்கிட்ட இப்போ நீங்கள் எங்கே சாஃப்ட்வேர் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற பிளான் புரியலைன்னா அவங்களால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிளானை எப்படி நம்ம ப்ராப்பராக சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க வரோம். அதாவது பேசிக் பிளான், பெரிய பிளான். இப்போ ஒரே சாஃப்ட்வேரில் 2 பிளான் 3 பிளான்லாம் இருக்கும். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஒரு பேசிக்காக ஒரு பைனரி பிளான்னா என்ன இருக்கும், ஒரு ROI இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளானில் வந்து எப்படி நம்ம அந்த பிளானை சொல்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங், CRM சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற சாஃப்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸை பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது ஒரு காமர்ஸ் வெப்சைட்டு, MLM சாஃப்ட்வேர் இது தேவைப்பட்ட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பிளான் ரெடி பண்ண போகிறீங்கன்னா முதல்ல அந்த பிளானுக்கு என்ன மாதிரியான பிளான், அது பைனரியா, மேட்ரிக்ஸா, லெவலா, அப்புறம் வந்து ஆட்டோ ஃபில்லிங்கா அல்லது போர்டு கான்செப்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது அப்படி தான், சார் இதான் சார் எனக்கு வந்து பிளான் வந்து பைனரி பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் தான் ஐடி வேல்யூ சூஸ் பண்ணுறது இருக்குது. ஒவ்வொரு லெவலுக்கு இப்போ லெவல் பிளான்னா வந்து லெவலில் எப்படி சூஸ் பண்ணுறது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிளானை ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கணும். நம்ம பண்ணுறது பைனரி அல்லது மேட்ரிக்ஸ். இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெவல் பிளான் யூஸ் பண்ணுவாங்க. பைனரி, மேட்ரிக்ஸ், அப்புறம் ROI இருக்குது, அப்புறம் ஆட்டோஃபீல்ட் இருக்குது. இதுதான் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய பிளான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் நிறைய டைப் ஆஃப் பிளான் இருக்குது. பட் பேசிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஐடி வேல்யூ எப்படி சூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த பிளான் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளானில் ஐடி பேக்கேஜ் வேல்யூ என்ன, சிங்கிள் பேக்கேஜா, மல்டிபிள் பேக்கேஜா, டைனமிக் பேக்கேஜா. சிங்கிள் பேக்கேஜ்னு ஒரே ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும், வேறு ப்ராடக்ட் இருக்காது. மல்டிபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 10 20 பேக்கேஜ் கூட இருக்கலாம், 50 பேக்கேஜ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் டைனமிக்னா வேரியேஷன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ வச்சுருப்போம் பேக்கேஜ் எப்படி சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ 51 54 115 இந்த மாதிரி அந்த ஐடி வேல்யூ வந்து மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளான் எப்படி பிளான் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஐடி எந்த மாதிரி அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சென்ட் எப்படி கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பைனரி பிளான்னா வந்து ஒரு பேர் மேட்சுக்கு இவ்வளவு. ஓகேவா? அதே மாதிரி பைனரி பிளான்னா 1:1 2:1 சொல்லிட்டு. ஓகேவா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் கட் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது. இது பைனரிக்கு. இதே லெவல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எவ்வளவு, செகண்ட் லெவலுக்கு எவ்வளவு, தேர்ட் லெவலுக்கு எவ்வளவு இந்த மாதிரி இருக்கும். இது ROIக்கு அப்படி தான். நீங்கள் டெய்லி எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, மந்த்லி எவ்வளோ கொடுக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு தான் தெரியும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இன்சென்டிவை செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பிளான், அப்புறம் வந்து ஐடியோட வேல்யூ, அப்புறம் வந்து எந்த மாதிரியான இன்சென்டிவ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் டைப் என்ன, டெய்லி வித்ட்ராவலா அல்லது ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் ஆகிற மாதிரியா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இந்த வித்ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் என்ன, TDS என்ன, அட்மின் சார்ஜ் என்ன. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? அப்போ பிளான் என்னன்னு சொல்லணும், அப்புறம் பேக்கேஜ் என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்சென்டிவ் எந்த மாதிரி லெவலா அல்லது லெவல்னா வந்து ஃபர்ஸ்ட் லெவல் என்ன, செகண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக, மேனுவலாக, மினிமம் வித்ட்ரால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற பிளானுக்கு ரீபர்ச்சேஸ் உண்டா. ஏன்னா சில பிளான் வந்து ஒரு டைம் மட்டும் தான் அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பிளானை ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப மந்த்லி ஒரு டைம் பண்ணணுமா அல்லது வீக்லி ஒன் டைம் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது இது வந்து பேசிக்கான விஷயங்கள் இதுதான். ஓகேவா? இப்போ என்னது, ஒரு பிளான் என்ன, அப்புறம் வந்து என்ன மாதிரியான பேக்கேஜ், அப்புறம் வந்து என்ன இன்சென்டிவ், நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ், அப்புறம் வந்து வித்ட்ராவல் டைப் என்ன, ஆட்டோமேட்டிக்காக, மேனுவலாக, அட்மின் சார்ஜ் என்ன, அப்புறம் TDS என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் உண்டா. இப்போ வந்து பர்ச்சேஸ் மட்டும் பண்ண மாட்டோம், ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கு வந்து வேறு ஆப்ஷன் இருக்கும், ரீபர்ச்சேஸ்க்கு வேறு ஆப்ஷன். சில கம்பெனி பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு பேக்கேஜ் இருப்பாங்க, ரீபர்ச்சேஸ்க்கு வேறு பேக்கேஜ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எதை வச்சு ஐடி ப்ளேஸ் பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் பின் சிஸ்டமா அல்லது வேலட் சிஸ்டமா. பின் சிஸ்டம்னா நம்ம ஒரு பின்னை கொடுத்துருவோம், அதை வச்சு ஐடி ப்ளேஸ் பண்ணுவாங்க. வேலட் அப்படின்னா வந்து நம்ம அவங்க அக்கௌண்ட்டில் அவங்களுடைய
டெபாசிட் வேலட் அல்லது ஆக்டிவேஷன் வேலட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவோம். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பிளான் சொல்லும் போது இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, என்ன பிளான், எந்த மாதிரி இன்சென்டிவ், வித்ரா டைப் பண்ண, டிடி சர்வீஸ் சார்ஜ், அது கூட நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. பட் வித்ரா டைப் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பர்ச்சேஸ் உண்டா, ரீபர்ச்சேஸ் உண்டா, அதுக்கப்புறம் என்ன சிஸ்டம். ஸோ இந்த 5 தான் பேசிக்காக எல்லா சாஃப்ட்வேர்லையும் அவர் வரக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, நாங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லா சாஃப்ட்வேர்லையும் இது காமனாக வரக்கூடியது. இது இல்லாமல் இப்போ ஒரே சாஃப்ட்வேரில் 2-3 பிளான் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி. ஓகேவா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு பிளானை எப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் என்ன தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வெப்சைட் மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய அஃபோர்டபுள் ப்ரைஸில். மேலும் ப்ரைஸ் அப்புறம் டெமோ வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.